ஏழை தாய் தன் வாழ்க்கை முழுவதையும் தியாகம் செய்து தன் மகன் மகளை கண்ணீரோடு வளர்த்தாள். பசிக்கு கூட தானே சாப்பிடாமல் பிள்ளைகளின் வயிறு நிறைய வேண்டும் என்பதே அவளின் ஒரே கனவு. கஷ்டங்கள், அவமானங்கள், வலிகள் எல்லாவற்றையும் தாங்கி அந்த தாய் தன் பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்தாள். மகன் பெரியவன் ஆனான், வேலை கிடைத்தது, திருமணம் ஆனது. ஆனால் திருமணத்துக்கு பிறகு அவன் மாறிவிட்டான். மனைவியின் வார்த்தைகளே அவனுக்கு வேதவாக்கியம் ஆனது. அவள் தினமும் தாயையும் தந்தையையும் பற்றி தவறாக பேசினாள். அவர்கள் உன் எதிரிகள் என்று அவனின் மனதில் விஷத்தை விதைத்தாள். மெதுவாக தாய், தங்கை அவனுக்கு அந்நியர்களாக மாறினார்கள். அவனுக்குள் அவர்கள் எதிரிகளாகவே மாறினார்கள். வேலை செய்யும் நகரத்தில் அவன் ஒரு பெரிய சொகுசு கார் வாங்கினான். ஆனால் அந்த சந்தோஷ செய்தியை தாயிடம் கூட சொல்லவில்லை. கார் இருந்தாலும் அதில் தாய்க்கு இடமில்லை. மனைவியுடனும் அவனுடைய மற்ற உறவினர்களுடனும் அவன் மகிழ்ச்சியாகச் சுற்றினான். அவர்களுக்கு தான் காரில் முக்கியத்துவம், தாய்க்கு இல்லை. ஒரு நாள் உறவினர் ஒருவரின் திருமணம், எல்லாரையும் என் காரில் கூட்டிச் செல்ல வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான். ஆனால் தாயை மட்டும் அந்த காரில் ஏற்ற விரும்பவில்லை. தாய் கேட்டாள், மகனே, நானும் வரலாமா? அந்த வார்த்தை அவனுக்கு கோபமாக மாறியது. அவன் தன் தாயை அடித்தான். நீ வர வேண்டாம் என்று அவமானப்படுத்தினான். கண்ணீரோடு அந்த தாய் வீட்டிலேயே நின்றாள். வலியில் உடைந்த இதயத்தோடு தன் மகனை பார்த்து கொண்டே. மகன், மனைவி, மற்ற உறவினர்கள் எல்லோரும் சொகுசு காரில் சிரித்தபடி சென்றார்கள். வீட்டில் மட்டும் ஒரு தாய் தனிமையில் கண்ணீரில் நனைந்தாள். அந்த நாளே அந்த மகன் ஒரு பெரிய விஷயத்தை இழந்தான். தாயின் அன்பை. கார் பெரியதாக இருக்கலாம், ஆனால் தாயின் மனதை விட அது ஒருபோதும் பெரியதல்ல. சொகுசு வாழ்க்கை தாயின் ஆசீர்வாதத்தை மாற்ற முடியாது. மற்ற உறவுகள் ஒரு நாள் மாறலாம், ஏமாற்றலாம், நடிப்பு அன்பு காட்டலாம். ஆனால் தாயின் அன்பு மட்டும் உயிர்வரை உண்மை, உயிர்வரை தியாகம், உயிர்வரை பாசம். அந்த மகன் கார் பெற்றான், ஆனால் அம்மாவை இழந்தான். ஏழை தாய் தன் வாழ்க்கை